அரஹர நம பார்வதி பததே அரஹர மகாதேவ. கனடா மொன்றியல் பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற துர்க்கை அம்பிகையினுடைய பொற்பாத கமலங்களை மனமொழிமைகளினாலே வணங்கி ஆலய சிவாச்சாரியார்கள், மகோற்சவ குருக்கள் மற்றும் திருவிழா உபயகாரர்கள், ஆலய நிர்வாகத்தினர்கள், அடியவர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, ஆசிகளை தெரிவித்துக்கொண்டு, பராபவ வருஷ மகோற்சவ பெருவிழாவினுடைய 11வது தினம் இன்றைய தினம் அடியன் கோகுலநாத சிவாச்சாரியார் இங்கே மகோற்சவத்தை சிறப்புற நடாத்தி கொண்டிருக்கின்ற ஆவரங்கால் சிவன் ஆலயத்தினுடைய பெருமைகளை கொண்ட எனது சகோதரராகிய கைலை சோமாஸ்கந்த சிவாச்சாரியாருடைய ஏகபுத்திரனாகிய கைலை பிரணவ குருக்கள் அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே பிரதம சிவாச்சாரியாராக இருந்து இந்த மகோற்சவ விழாக்களை ஆலய குருமாரோடு சேர்ந்து சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைய தினம் இந்த மகோற்சவத்திலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு இன்று வந்திருக்கின்ற பொழுது நமது தாயகத்திலே இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள் ஆலயம் அல்லது ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் எவ்வாறு சிறப்பாக இருக்குமோ அந்த வகையிலே மிகவும் அழகாக பல வர்ணங்களோடு கூடியதாகிய ஆலயமும் அம்பிகையினுடைய திருவருளும் பரிபூரணமாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலே இந்த வசந்த மண்டப பூஜையிலே அம்பாளானவள் நமது குலதெய்வமாகிய நாகபூஷணி அம்பாளுடைய தோற்றத்திலே நாக வாகனத்திலே நாகேஸ்வரியாக எழுந்திருந்த துர்க்கை அம்பாள் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற சிறப்பு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய சிறப்புகளிலே ஆலயத்தினுடைய வர்ணம் தீட்டி இருக்கின்ற அழகு, அதே போல ஆலயத்தை வலம் பெறுகின்ற பொழுது 63 நாயன்மார்களுடைய சித்திரங்கள், படங்களை அழகாக ஆலயத்திலே பதித்திருக்கின்றார்கள். அந்த அழகும் சிறப்பாக இருக்கின்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்று இது 2வது திருவிழாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற அடியவர்கள், நிர்வாகத்தினர்கள், குருமார்கள் மற்றும் உபயகாரர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடைபெற அம்பாளுடைய திருவருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து அடியவர்களுக்கும் அம்பாளுடைய திருவருளினாலே சகல சௌபாக்கியங்களும், நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வமும், மனதிலே எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகவும் ஜெயமாகவும் அமைய பிரார்த்தனை பண்ணி அமைகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ துர்க்கை அம்பாளுடைய பாதங்களை வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.